நண்பர்களே வணக்கம், குட் மார்னிங். கரெக்டாக வெயில் கரெக்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம் கேட்குதா? எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடிவேரி டேமில் தான் இருக்கோம். இது என்ன மீசை 23ஆம் புலிகேசியோட்டு இருக்குது. 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கியா மீசை? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு வந்திருந்தது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கொடிவேரி ட்ரிப்பு அரௌண்ட் ஒரு 1975 ரூபா கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ மொத்தம் 75 கிலோமீட்டர். காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு அவங்களுக்கு ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ட்ராப் பண்ண பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான். லைக் அந்த பக்கம் ஒரு மீன் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான் வீடு ட்ராப் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் ஒரு 50-100 மீட்டர் தான். அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாலம் தண்ணி ஜம்முன்னு இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலான்னு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? வாவ் வாவ் வாவ், நைஸ் நைஸ் நைஸ். குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இதுதாங்க நம்ம கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ். கொடிவேரி டேம் எங்கே இருக்குன்றல, இது வந்து கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருந்தது மேப்பில். பாலம் ஸ்ப்ரிங் இருக்கும் போலங்க. வண்டிக்கு போச்சு அப்படின்னா குதிக்குது பாலம். மேலே எங்கேயும் டிங்குன்னு குதிக்குது பாலம். அப்படியே மேலே எங்கேயும் குதிக்குது. அங்கே பாருங்கய்யா, பீச் மாதிரி இருக்குய்யா. அங்கேயும் பாருங்கய்யா, கீழே அந்த மணல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆற்று மணல் அந்த மாதிரி. அது அப்படியே பீச்சு, இந்த சென்னையில் பீச்செல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி மணல். அப்படியே பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. இங்கே வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லோரும் துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க. சரி, அங்கிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிது. அந்த பக்கம் போய் பார்ப்போம்.